தங்க பிள்ளைங்களா வணக்கம் சாமி. எக்ஸசைஸ் 1.5ல் 4வது கணக்குமா, ஒரு சிறுவன் y = ax² + bx + c என்ற பாதையில், இது என்ன சமன்பாடு? இருபடி சமன்பாடு. ஓகேவா? அந்த பாதையில் -6, 8, -2, -12 மற்றும் 3, +3, +8 எனும் புள்ளிகள் வழியாக செல்கிறான். அப்போ புள்ளின்னா என்ன சாமி? ரெண்டே புள்ளினாவே எக்ஸும் ஒய் தான். ஸோ எக்ஸ் இது ஒய், எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய். இதை எடுத்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக போடுங்க, ஒய்க்கு பதிலாக இது போடுங்க, முடிஞ்சிச்சு. ஒரு சமன்பாடு வரும், ரெண்டாவது சமன்பாடு, மூணாவது சமன்பாடு வந்துடும். ஓகே சாமி. அந்த 3 சமன்பாடு வச்சியும் சரி வழியாக செல்கிறான். P(7, 60) என்ற புள்ளியில் உள்ள அவனுடைய நண்பனை சந்திக்க விரும்புகிறான். இந்த புள்ளியில் இருக்காங்க. அப்போ புள்ளி என்னது? எக்ஸும் ஒய்யும் தான் புள்ளி. அப்படிதானே சாமி? இப்போது இதை போட்டுட்டு காஸ்-நீக்கல் முறையை பயன்படுத்தி எக்ஸனுடைய மதிப்பும் ஒய்யனுடைய மதிப்பும் இதில் போட்டு ஏபிசி மதிப்பு கண்டுபிடிப்போம். ஓகே சாமி. அந்த ஏபிசி மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக இதுவும் ஒய்க்கு பதிலாக போட்டுட்டா இந்த இது வருதான்னு பார்க்கணும். எக்ஸுக்கு பதிலாக இது போடும்பொழுது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி சாமி. ஒருவேளை 60 வந்துச்சுன்னா அவனுடைய ஃப்ரெண்டை அவங்க சந்திக்க முடியும். ஒருவேளை வரல அப்படின்னு சொன்னால் சந்திக்க முடியாதுன்னு சொல்ல போகிறோம். காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்துக அப்படின்னு அவங்களே ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. ப்ராக்கெட்டில் கொடுக்கணும்னா அவங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் போட்டுக்கலாம். ரைட்மா? வாங்க போடலாம். ஸோ y = எழுதியாச்சு தங்கம். இதில் புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. இதுதான் எக்ஸு, இதுதான் ஒய், இது எக்ஸு, இது ஒய், இது எக்ஸு ஒய். கமா போட்டுக்கலாமா? இந்த சமன்பாட்டில் போய் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது 8 = a × எக்ஸுக்கு பதிலாக -6 the whole square + எக்ஸுக்கு பதிலாக -6 + c. This implies இந்த புள்ளி நான் வைக்கிறது, இந்த புள்ளி தான் சாமி எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணால் 60 கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓகே. எப்போ? ஏபிசி மதிப்பெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா. அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் கிடைக்கும். ஸோ 36 கீழே எப்பவுமே முன்னாடி போடுவோம். 36a ஒத்தப்பட -6b + c = 8. 8 இதனால ஒன்று தானே சாமி. அடுத்தது ஒய்க்கு பதிலாக -12 = a × எக்ஸுக்கு பதிலாக -2. அப்போ -2 the whole square + b of -2 + c. This implies அடுக்கு ரெட்டப்படியாக இருக்கிறதுனால மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் தான் கிடைக்கும். 2 2 4, இந்த 2 2 ஸ்கொயர் 4 முன்னாடி வச்சு ரெண்டா சாமி போடணும். 4a ஒத்தப்பட -2b + c = என்ன சாமி? -12. அடுத்தது 3, 8. ஸோ ஒய்க்கு 8 = a × 3 ஸ்கொயர் + b × 3 + c. This implies 3 ஸ்கொயர் 9, 9 முன்னாடி தூக்கி போட்டால் 9a + 3b + c = என்ன சாமி? 8. இதை வச்சு நம்ம காஸ் நீக்கல் முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண சாமி? இதை அணி வடிவத்தில் எழுதணும். அணி வடிவத்தில் எழுதிக்கலாம். 36a ஏவுக்கு பதிலாக 36 abc = -6 + 1. ஒன்றுமே இல்லாங்கிற ஒன்றுக்கு தானே சாமி அர்த்தம். ஒரு தடுப்பணை போட்டுக்கோங்க. +8 4 -2 +1 +4 தான். சரி. -12 +9 +3 +1 = 8. இப்போ சேர்த்தோன்னு என்னங்க மிஸ் பண்ணுறது? இந்த நம்பர் வந்து சின்னதாக மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டக்குன்னு தோணும். ஆமாம், இந்த நம்பர் மாற்றுறதுக்கு முன்னாடி சம்மந்தம் இருக்கான்னு பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். என்ன சம்மந்தம்? 4னுடைய மடங்கு தான் 36, 9னுடைய மடங்கு தான் 36. அதனால் 4 தூய்மை முன்னாடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன நம்பர் முன்னாடி போகணும். ஏன்னா இதுக்கு சம்மந்தம் இருக்குது. இந்த இடத்துல 0 வர வைக்கணும்ல, இந்த 3 இடத்துலையும் 0 வர வைக்கணுன்றதுக்காக இதில் ஃபஸ்ட்டு 0 வைக்குவோம். கூடவே இதில் 0 வர வச்சுன்னா முடிஞ்சிடும் நமக்கு. இந்த ரெண்டுத்தினுடைய மடங்காக தான் 36 இருக்குது. அதனால் இது 36 வரணும்னா 4 எதால் பெருக்கணும்? 9ஆல் பெருக்கணும்.
9 எதால் பெருக்கணும் 4ஆல் பெருக்கணும். இதை மட்டும் இல்லை, இந்த R2 ஃபுல்லாக 9ஆலையும் R3 ஃபுல்லாக 4ஆலையும் பெருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கிறேன் சாமி. R2வை 9ஆல் பெருக்கிறேன். R3யை கழிச்சுட்டா சரியாக போயிடும். சாரி, R1 இங்கே என்ன இருக்குது? மைனஸ். ஓ இல்லை, ப்ளஸ் தானே. அப்போ கழிக்கணும். குறியை மாத்தினா தானே சாமி 0 வரும். சரி, அடுத்தது R3யை 4ஆல் பெருக்கி R1 கழிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? R1 சேஞ்சஸ் இல்லை சாமி, அப்படியே போட்டுக்கலாம். 36 - 6 + 1 தடுப்பு போட்டுக்கோங்க, +8. இங்கே சைடில் போடுற மாதிரிப்பா. ஃபஸ்ட்டு R2வை 9ஆல் பெருக்கணும். 9 நாங்க 36, 9 2 18, 1 9 9, 9 12, 9 90, 2 9 18, 108 -108. இப்போ R1 36 - 6 + 1 +8. இங்கே குறிகள் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? கூட்டிக்க தான் முடியும். அதனால் குறியை மாற்றினா தான் கழிக்க முடியும். குறியை மாற்றினா தான் 0 வரும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். அப்போ என்ன பண்ணணும் சாமி? குறியை மாற்றிட்டேன் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும். இங்கே பார்த்தோம்னா 0. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனுடைய குறி போட்டால் -12. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனுடைய குறி போட்டால் +8. ரெண்டுமே மைனஸாக இருக்குது. 108ம் 108யும் கூட்டுனா -116. அப்போ இங்கே என்ன இப்போ வருது? 0 -12 +8 -116. இப்போ R3 பாருங்கள். R3 4ஆல் பெருக்கணும். 4ஆல் பெருக்கிங்க போட்டுக்கலாம். 9 நாங்க 36, 3 நாங்க 12, 1 4 4, 8 நாங்க 32. R1 அப்படியே போட்டுக்கலாம். 36 -6 +1 +8. இங்கே மைனஸ் இருந்தால் தான் 0 ஆகும். அப்போ குறியை மாற்று. ஓகே சாமி? இங்கே மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். 36 இருந்தால் 36 போனால் 0, +12 முன்னாடி குறினா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். +12 +6 +18. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் +3. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் 24. பெரியனுடைய குறி ப்ளஸ்ஸு அப்படியே எடுத்து போடுங்கோ. 0 +18 3 +24. இந்த இடத்துல 0 வரணும். மேலே இருக்கிற நம்பரை போய் பார்த்துட்டு லெஃப்டில் 0 இருக்குன்னா இருக்குது. இதுக்கு எதுக்கும் 2ஆம் வாய்ப்பெல்லாம் வரும். அதனால் என்ன பண்ணுறோம்? இதில் எதனா பொதுவாக வகுக்க முடியுமான்னு பாருங்கள். 8 தான் சின்ன நம்பரு. 8ஆம் வாய்ப்பாடு வராது, 4ஆம் வாய்ப்பாடு வரும். இங்கே பார்த்தா சின்ன நம்பர் 3, 3ஆம் வாய்ப்பாடு வருமா? வரும். அப்போது R2வை நான் 4ஆல் வகுக்க போகிறேன் சாமி. R3யை 3ஆல் வகுக்க போகிறேன். R2 divided by 4. R3யை 3ஆல் வகுக்க போகிறேன். வகுத்துட்டு போட்டுக்கலாமா? முதல் நிரை எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 36 -6 +1 தடுப்பு போட்டு 8. 0 by anything equal to 0. 12 4ஆல் வகுத்தா 3 12 -3. 2 4 8 +2. அடுத்தது 4ஆல் வகுத்தா 2 4 8 மைனஸ் போடணும். -2 4 8 மீதி 3 9 4 36. இதை 3ஆல் வகுத்தாச்சு. 0 by 3 = 0. 6 3 18, 1 3 8 3 24. ஓகே, அடுத்து சாமி. இப்போ இந்த இடத்துல 0 ஆக்கணும். இந்த இடத்துல 0 ஆக்கணும்னா இதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு பார்க்குறோம். மேலே போய் பார்த்து லெஃப்ட் சைடு 0 வந்தால் ஓகே. இதுக்கு சம்மந்தம் இருக்குது. R2 நான் எதால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கிட்டா முடியும். அப்போது R3 அப்படியே வச்சுக்கிறேன். R2வை 2ஆல் பெருக்கிறேன். முதல் நிரை மாற்றம் இல்லை, எழுதிக்கோங்க. இரண்டாவது நிரை மாற்றம் இல்லை, எழுதிக்கோங்க. மூன்றாவது நிறையை தான் தப்பு சாமி. ரெண்டாவது நிறை எதால் பெருக்கணும்? நான் ஓகே. ரெண்டாவது நிறை மாற்றம் இல்லை எழுதிக்கணும். மூணாவது நிறையில் R3 கீழே போடுங்க.
0 மைனஸ் 3 சாரி 0 ப்ளஸ் 6 ப்ளஸ் 1 ப்ளஸ் 8 R2வை 2ஆல் பெருக்கணும் 0 இன்ட்டு 2 0 3 2 6 மைனஸ் 6 2 2 4 ப்ளஸ் 4 2 29 58 மைனஸ் 58. இப்போது குறிகள் மாற்றவே இல்லை, அதனால என்ன போட போகிறோம் சாமி? ப்ளஸ் 0 ப்ளஸ் 6 மைனஸ் 6 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 ப்ளஸ் 2 4 ஓகே 5 போட்டா சாமி. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனோட குறி மைனஸ் 50 போட்டாச்சு. திஸ் இம்ப்ளைஸ் இது ஏ, இது பி, இது சி, ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் இருந்தாலும் எடுத்துருப்போம் சாமி. 5 மடங்கு சி ஈக்குவல் டு 50. திஸ் இம்ப்ளைஸ் என்ன 50 மைனஸ் 50. 5வது பெருக்கல் வாய்ப்பாடு ஓரஞ்சு 5 5 50 மைனஸ் 10. அடுத்தது எப்பா எங்கே போகணும் தங்கம்? அப்படியே மேலே போங்க. மைனஸ் 3 இன்ட்டு பி ப்ளஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 29. 3 மைனஸ் 3b 2வது பெருக்கல் 2 10 20 ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் 20 ஈக்குவல் டு மைனஸ் 29 ப்ளஸ் மைனஸ் 20 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 20 மாறும். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், ப்ளஸ் சாரி பெரியனுடைய குறி போடணும் மைனஸ் 9. இங்கே என்னது மைனஸ் 3b மைனஸ் மைனஸ் கேன்சல். 3வது பெருக்கல் வாய்ப்பாடு 1 3 3 3 3 9. திஸ் இம்ப்ளைஸ் b ஈக்குவல் டு 3. அடுத்தது முதல் சமன்பாட்டுக்கு போகிறோம். 36a மைனஸ் 6b ப்ளஸ் 1c ஈக்குவல் டு 8. 36a மைனஸ் 6வது பெருக்கல் வாய்ப்பாடு 6 3 18 ப்ளஸ் 4cc ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் 10 ஈக்குவல் டு ப்ளஸ் 8. மைனஸ் 10 மைனஸ் 18 சேர்த்தா மைனஸ் 28. மைனஸ் 28 சமக்குறிக்கு அந்த மாதிரி போனால் ப்ளஸ் 28. 36க்கு பதிலாக பாருங்கோ நான் என்னன்னு போட்டிருக்கிறேன். ஓகே 36 ஆகிடும். 36a ஈக்குவல் டு ப்ளஸ் 36. 36வது பெருக்கல் வாய்ப்பாடு ஒரு 36 ஒரு 36. திஸ் இம்ப்ளைஸ் a ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு போகலாமா சாமி? கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்னது? y ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. ஸோ y ஈக்குவல் டு ஏவுக்கு பதிலாக என்ன போடணும்? 1 போடணும். 1 எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். பிக்கு பதிலாக 3 போடணும், ப்ளஸ் 3 இன்ட்டு பி. சிக்கு பதிலாக மைனஸ் 10 போடணும், ஸோ மைனஸ் 10. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? எந்த புள்ளியில் நண்பனை சந்திக்க முடியுமா? பி ஆஃப் 7, 60. இதான் எக்ஸு, இதான் ஒய். எக்ஸனுடைய மதிப்பு போடுங்க, ஒய் வருதான்னு பார்த்தலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 60, ஒய்க்கு பதிலாக 60 போட்டலாமா? எக்ஸுக்கு பதிலாக 7, 7 ஸ்கொயர் 49 அப்படி போடுறேன். ப்ளஸ் 3 இன்ட்டு 7 மைனஸ் 10. 7 ஸ்கொயர் 49 ப்ளஸ் 3 21 மைனஸ் 10 ஈக்குவல் டு 60. 60 ஈக்குவல் டு ரெண்டுமே ப்ளஸ் ஒன்றா சேர்த்துக்கன்னா 49 21 40 ரூபாயும் 50 ரூபா போட்டுக்கலாம். இந்த ஒரு 49 1 50 70 மைனஸ் 10. திஸ் இம்ப்ளைஸ் 60 ஈக்குவல் டு 60. 70 10 போனால் 60. 60 சமமாக வந்துருச்சுல்ல, 60ன்ற மதிப்பு வந்துருச்சுல்ல. தேர்ஃபோர் நண்பனை சந்திக்க முடியுமான்னு கேட்டுக்கிறாங்க. நண்பனை சந்திக்க முடியும்னு நீங்கள் தான் சாமி எழுதணும்.